வணக்கம் சார். வணக்கம். இப்போ நம்ம தமிழகத்துல வந்து ஒரு முக்கியமான கட்சிகள்னு பார்த்தோம்னா பாமகவும் அதுல ஒண்ணு. பாமக வந்து அதிமுக கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இதுவரை கொடுத்த சீட்ல வந்து இந்த வட்டம் வந்து ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க, 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 18ல எத்தனை அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் நீங்க பாக்குறீங்க? இங்கே சொன்னது மாதிரி பாமக தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஒரு கட்சி. வட மாவட்டங்களில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்சி. ஏற்கனவே பாமக பார்த்தீங்கன்னா அதிகமான தொகுதிகளில் போட்டிட்டு கிட்டத்தட்ட 2001 பார்த்தீங்கன்னா 19 எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்திலே இருக்காங்க. அதனுடைய சட்டமன்ற வரலாற்றை ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாமக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுங்களேன். 2013 அதிமுக கூட்டணியில் 30 சீட் வாங்குறாங்க பாமக. ஆனால் ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா 3 சீட் தான் ஜெயிக்கிறாங்க. 2016 எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அன்புமணி ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற தலைப்பில் வந்து அவர் வந்து ஒரு பிரகடனம் பண்ணார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி டிவிக்கு இருக்கக்கூடியவர், அன்னைக்கு அவர் தான் அவருடைய ஒரு தேர்தல் வியூகராக வந்து இருந்த ஒருவர். அப்போ 2016 வந்து 234 தொகுதியில் தனிச்சே போட்டிட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு நம்முடைய பலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக போட்டிட்டாங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துல கூட வெற்றி பெறல. மிகப்பெரிய ஒரு தோல்வி பாமக வந்து சந்திச்சது. அதன் பிறகாக 2021 பார்த்தீங்கன்னா அதே அதிமுக என்டிஏ அலைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா 23 இடத்துல நிற்கிறாங்க. 23 இடத்துல நின்று 5 இடத்துல தான் வெற்றி பெறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் 2021 தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய அளவில் வந்து ஒரு விஷயம் ஒர்க் ஆச்சு. இப்போ திமுக ஆட்சி இருக்கிறதுக்கு அதுதான் முக்கியமான காரணம். பிஜேபி எதிர்ப்பலை, பாஜக, பாசிசம், ஆர்எஸ்எஸ், மோடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப வலுவாக ஒர்க் பண்ணிச்சு. வலுவாக ஒர்க் பண்ணி 23 இடத்துல போட்டிக்கிட்டு இவங்க 5 எம்எல்ஏ தான் வாங்குறாங்க. ஸோ இந்த முறை வந்து இவங்க 18 தொகுதியில் வந்து போட்டிடுறாங்க. நம்ம பாமக வந்து பார்க்குறோம் அப்படின்னா அது பொதுவாகவே வந்து ஒரு சாதிய கட்சியாக தான் வந்து பார்க்கப்படுது. ஆனால் பாமக ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சாதிகளுக்கான அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்தவர் திரு ராமதாஸ் அவர்கள். கிட்டத்தட்ட அவங்களாம் வந்து 100 விழுக்காடு இடஒதுக்கீடை ஆதரிக்கக்கூடியவர்கள். 100 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கணும். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தோற்றுவிப்பாளர் மரியாதைக்குரிய ஐயா கன்சிராம் அவருடைய ஒரு ஃபாலோவரா வந்து இங்க தமிழ்நாட்டில் ராமதாஸ் அவர்கள் இருந்தார். கன்சிராம் என்ன வந்து யூபியில பண்ணி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அந்த மாற்றத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு ஆள்ல திரு ராமதாஸ் அவர்கள் முக்கியமானவர். ஏன்னா அதனாலதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட சொல்லுவாங்க 100 சிலைகள் கிட்ட நாங்கள் வந்து அம்பேத்கருடைய சிலைகள் நாங்கள் பாமக திறந்திருக்கோம். நிறைய வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய பல சிலைகள் பாமகவால் திறக்கப்பட்டது தான், நமக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது. இப்போ 18 தொகுதிகள் வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு தொகுதியை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நட்சத்திர தொகுதியான தர்மபுரி தொகுதியை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம தொகுதியை பற்றி நம்ம ரொம்ப பேசியிருக்கோம். அந்த வகையில் வந்து இப்போ வந்து சௌமியா அன்புமணி வந்து அந்த இடத்துல போட்டிடுறாங்க. அவங்களுக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இல்லை அதுதான் முன்னாடி 2021 இப்போ யார் எம்எல்ஏன்னா அதே பாமகவை சார்ந்த திரு வெங்கடேஸ்வரன் அவர் தான் எம்எல்ஏவாக இருக்காரு. அவர் எதிர்த்து போட்டியிட்டது திமுக தான் அந்த இடத்துல. ஸோ அதனால வந்து இப்போ அந்த இடத்துல நீங்க சொன்னது போல சௌமியா அன்புமணி வந்து நிற்கிறாங்க. அங்க பிரதான வேட்பாளராக வந்து பார்க்கப்படக்கூடியது யாரான்னா தேமுதிக சார்பாக இளங்கோவன் அவர் வந்து நிற்கிறாரு. இப்போ பொதுவாக சௌமியா அன்புமணிக்கான அந்த ஒரு சமூக மதிப்பீடு இருக்கு இல்லையா, அது ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. நீங்க ஒரு குடும்ப அரசியல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு அரசியல் வாரிசா அவங்க பார்க்கப்படுறாங்க. அவர் வந்து அவருக்கு பிறகாக அவருடைய மனைவி வந்து அடையாளம் வந்து காட்டுறாங்க. கிட்டத்தட்ட வந்து சௌமியா அன்புமணியுடைய 2 மகள்கள் வந்து இன்னைக்கு தேர்தலில் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. போன முறை அவங்க எம்பி எலெக்ஷன்ல நிற்கும் பொழுது ஒர்க் பண்ணாங்க, இப்போவும் வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ பாமக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியமான ஒரு தொகுதி தர்மபுரியில் வந்து வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒருத்தவங்களா இருக்காங்க. பாமக அதே மாதிரி வந்திருக்கு. ஒரு முறை தேமுதிகவும் இதில் வந்திருக்கு. இதையும் நம்ம பதிவு பண்ணணும். ஏன்னு கேட்டால் விஜயகாந்த் அவர்களுக்கு அங்கே ஒரு பெருவாரியான ஒரு ரசிகர் கூட்டம் இதெல்லாமே இருந்தது. தேமுதிகனுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேஸ்ட் எதுன்னு கேட்டால் ஒரு கேஸ்ட் ரீதியாக வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்குன்றது பெருசாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த முறையும் தேமுதிக வந்து அங்கே கேட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதே போல் நாம் தமிழ் கட்சி சார்பாக சாந்தலட்சுமி, டிவிகே சார்பாக சிவா என்கின்ற தாப்பா சிவா அப்படின்றவர் வந்து போட்டியிட்டாரு. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா யாருக்கு அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ அங்கே பெருவாரியாக சௌமியா அன்புமணி அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஸோ பாமகவுக்கு இந்த ஒரு தொகுதி வந்து கை கூடும். அதனால நீங்க கேட்ட முதல் தொகுதியே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை தான் நான் பார்க்கிறேன். அடுத்ததா பெண்ணகரம் தொகுதி. அந்த தொகுதியில வந்து பாடி செல்வம் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போட்டிடுறாரு. அவங்களுக்கு அகெயின்ஸ்டா வந்து ஜி.கே. மணி அவங்க மையம் வந்து தமிழ்குமரன் போட்டிடுறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். ஏன்னு கேட்டா இப்போ கரண்ட் எம்எல்ஏ ஜி.கே. மணி தான் பெண்ணகரம் தொகுதியினுடைய கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி. அவருடைய மகன் தமிழ்குமரன் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இப்போதான் போய் இணைஞ்சாரு. இணைஞ்ச உடனே அவர் சீட்லாம் கொடுத்து நிறைய பேரோட கேட்டாங்கடா இந்த கட்சியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய
இளைய பெருமாளுடைய மகனுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம நான் திருமணம் கொடுக்குறாரு, நேற்று தான் வந்தாரு ஜிகே மணியுடைய பையன், அவருக்கு நீங்கள் சீட்டு கொடுத்துருக்கீங்களேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க என்ன சொல்றது, பாமக சார்பாக செல்வம் அவர்கள் வந்து போட்டிடுறாரு. கடந்த முறை வந்து அந்த இடத்துல யார் 2வது இடம் வந்திருக்காங்கன்னா திமுக வந்து வந்திருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு பாமகவுடைய சிம்பலுக்காக ஓட்டு போடக்கூடிய கூட்டம் அங்கே அதிகமா, இல்லை ஒரு நபருக்காக ஓட்டு போட கூட்டம் அங்கே அதிகமானு கேட்டால், ஜிகே மணி வந்து கட்சியோட தலைவராக இருந்தார். இப்போ அன்புமணி ஆகிட்டாரு, அந்த தலைவரோட பொறுப்பு அவருக்குமே கொடுத்து வச்சிருந்தாங்க. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து இருக்கு. அவர் கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார் கேண்டிடேட் தான் அவர் ஜிகே மணி. அதனால அவருக்காகவும் ஓட்டு போட்டிருப்பாங்க, பிளஸ் பாமகவுக்காகவும் ஓட்டு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல அவருடைய மகனே நின்னாலுமே கூட அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, பாமகன்ற கட்சிக்காக தான் ஓட்டு, நபர்களையும் தாண்டி கட்சிக்காக தான் ஓட்டு. ஸோ இவருடைய மகன் அங்கே நிற்கிறாரு, எந்த காங்கிரஸ் சார்பில் நிற்கிறாரு அப்படின்னா கூட அவருக்கு ஓட்டு போடுறது கொஞ்சம் யோசிப்பாங்க. கிட்டத்தட்ட இப்போ பெண்ணகரெல்லாம் பாமகவுடைய கோட்டை தான். நம்மளை பார்க்குறவங்க கூட கேள்வி கேட்பாங்க, இல்லை பெண்ணகரம் பாமக அடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் கூட. சரி, தமிழ் கும்பலோட ஒரு ரோல் பண்ணுவாரான்னு கேட்டால் பெரிய ரோல் வந்து இல்லை. ஸோ நம்ம வந்து டிக் பண்ணிக்கலாம், பெண்ணகரம் வந்து பாமகவுக்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்றத டிக் பண்ணிக்கலாம். அடுத்ததா சொல்லணும்னா, நம்ம தமிழகமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்க பெரம்பூர் தொகுதி தாவேகா சார்பில் விஜய் அவர்கள் போட்டிடுறாரு. திமுக சார்பில் வந்து ஆர்டி சேகருங்கிற ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. பாமக சார்பில் வந்து திலகபாமாங்கிற போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து வெற்றி தமிழன்கிற நபர் போட்டிடுறாங்க. அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்? இப்போ திமுக சார்பாக அதே ஆர்டி சேகர் அவருக்கு தான் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. போன முறை அதிமுக 2 இருக்காங்க, தனபாலன் அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 வாக்கு வாங்கி 2வது வந்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதி பெரம்பூரில் ரொம்ப அடர்த்தியாக எல்லா சமுதாய மக்களும் வாழ்ந்தாலுமே கூட, பட்டியல் சமுதாய மக்கள், வடை சமுதாய மக்கள், மீனவ சமுதாய மக்கள், இவங்கெல்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அது. ஸோ விஜய் அவர்கள் சூஸ் பண்ணதுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு ரீசன். ஸோ அந்த இடத்துல வந்து விஜய் அவர்களுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நம்ம உங்களுக்கு பெருசாலாம் நீங்கள் அலசலாம் தேவை கிடையாது. திலகபாமா தெரிஞ்ச ஒரு நபர் தான், பாமக மிக முக்கியமான ஒரு முன்னோடி தான் அவங்க, எல்லாமே ரைட் ஓகே தான். திமுகவினுடைய கரண்ட் எம்எல்ஏ ஆர்டி சேகர் வந்து அங்கே தொடர்ந்தாலுமே கூட அது விஜய் அவர்களுக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதி தான். ஏன்னா ஒரு மிகப்பெரிய விஜய் அப்படின்ற ஒரு நாட் ஓன்லி ஒரு கட்சியுடைய ரசிகர் கூட்டம், ஃபெமிலியாரிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லையா. விஜய் வந்து நம்ம தொகுதியில் நிற்கிறாரு, நம்மளுக்கு ஒரு ஓட்டு போடணும்னு நினைக்கக்கூடிய கூட்டம்லாம் இருக்கு. நம்ம அதை என்கரேஜ் பண்ணல நம்ம அந்த விஷயத்த. பட் விஜய் அவர்கள் அங்கே வெற்றி பெறுவார், அந்த இடம் பாமகவுக்கு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குறது வந்து விக்கிரவாண்டி தொகுதி. அந்த தொகுதியில் வந்து பாமக சார்பில் வந்து சிவகுமார்னு ஒரு நபர் போட்டியிடுறாரு. அவருக்கு எதிர்த்தாப்புல பார்த்தா அன்னியூர் சிவா போட்டியிடுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் குறிப்பாக பார்க்க வேண்டியது என்னென்னா, 2021 திமுக சார்பாக புகழேந்தி வந்து போட்டியிடுறாரு. அதன் பிறகாக 2024 இடைத்தேர்தல் வந்து வருது. இந்த இடைத்தேர்தலை பார்த்தீங்கன்னா அப்போதான் திமுக சார்பாக அன்னியூர் சிவா வந்து போட்டிடுறாரு. அப்போ அவரை எதிர்த்து போட்டுறா பாமக இன்னொரு அன்புமணி இருக்காரு, இந்த அன்புமணி ராமதாஸ் இல்லை, இன்னொரு அன்புமணி இடைத்தேர்தல் வந்து போட்டிடுறாரு. அவர் வந்து அன்னியூர் சிவா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ வாக்குகள் வாங்குறாருன்னா, திமுக சார்பாக 1,24,000 வாக்குகளுக்கு மேலே வாங்குறாரு. பாமகவில் இவர் பார்த்தீங்கன்னா 56,000 வாக்குறாங்க, பாதிக்கு பாதி அதிகமாக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதனால் இந்த தொகுதி வந்து பெருவாரியாக திமுகவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக தான் வந்து பார்க்கப்படும். நாம் தமிழ் கட்சியிலிருந்து அபிநயா என்கின்ற சுபா அவங்க வந்து போட்டிடுறாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் வந்து விஜய் வடிவேல் அப்படின்றவங்க போட்டிடுறாங்க. ஸோ இந்த இடம் வந்து பாமகவுக்கு வந்து சாதகமாக இருக்காது, இது பெரும்பாலும் திமுகவுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு வந்து அதிகம். நம்ம அடுத்த தொகுதி அடுத்ததா ஒரு அமைச்சர் களம் காண்ற தொகுதி செஞ்சி மஸ்தான் களம் காண்ற தொகுதி. அவரு திமுக சார்பில் போட்டிடுறாரு. அவருக்கு அகேன்ஸ்டா பாமகல இருந்து கணேஷ்னு ஒரு நபர் வந்து போட்டிடுறாரு. அது எப்படி? இல்லை, திமுகவுக்கு சாதகமான தொகுதியில் பற்றில செஞ்சியுமே நீங்கள் வைக்கலாம். ஆனாலுமே கூட அங்கே பாமக போன முறை வந்து ராஜேந்திரன் 73,822 வாக்குகள் வாங்கியிருக்காரு. செஞ்சி மஸ்தான் வந்து 1,09,625 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு 30,000 ஓட் அப்படின்றது வந்து பெரிய லீடிங்கில் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த 30,000 ஓட் வந்து பாமகவுக்கு வந்து மறுபடியும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ செஞ்சியில் வந்து திமுகவுக்கு தான் அது வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பாமகவுக்கு அங்கே ஓட்டு அவங்க போட்டிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நெருக்கடி கொடுத்துருக்கலாம், ஒரு 88,000 90,000 நெருக்கடி வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க வாங்கினது பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகளுக்கு வந்து மேலே வந்து இருக்காரு. ஸோ அது வந்து திமுகவுக்கு சாதகமாக தான் பார்க்கப்படும் அந்த இடம். அடுத்ததா மயிலாடுதுறை, அவங்க வந்து யார் யார் போட்டிடுறான்னு நானே வாசிக்கிறேன். காங்கிரஸ் சார்பா வந்து ஜாமல் முகமது யூனுஸ் போட்டிடுறாரு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா பழனிசாமி போட்டிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பா வந்து காசிராமன்கிறவர் போட்டிடுறாரு. டிவிகே சார்பா
ஹாரூன் ரஷீத்ங்கிற ஒரு நபர் வந்து போட்டியிடுறாரு. நீங்க அங்க வெற்றி வாய்ப்பு எப்படி யாரு? 2021 அங்க யார் வந்து உறுப்பினர் அப்படின்னா ராஜ்குமார் காங்கிரஸ் சார்பாக 73 வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கியிருக்காரு. இப்போ போட்டிருக்கக்கூடிய அதே பழனிசாமி தான் வந்து போன முறையும் வந்து பாமக சார்பாக போட்டிட்டார் 70,000 வாக்கு. ஸோ 3000 வாக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வாக்குகள் அப்படின்னு சொல்ல முடியாது, 3000 வாக்குகள் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வந்து திருப்பியும் வந்து அவரே நிற்கிறாரு இல்லையா, அதனால வந்து அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்க வந்து வாய்ப்பு வந்து அதிகம். ஓகே, இந்த முறை வந்து காங்கிரஸ்ல வந்து ராஜ்குமார் நிற்காம வேறொரு நபர் நிற்கிறதுனால ஸோ அந்த வாக்கு என்பது வந்து இந்த பக்கம் ஸ்ப்ரெட் ஆக வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. கரண்ட் எம்எல்ஏ நிக்கலின் ஒருத்தர் வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மயிலாடுதுறையில பெருவாரியாக கொன்னி சமுதாய மக்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ அதனால வந்து அந்த வாக்குகள் அப்படின்றது வந்து பழனிசாமி அவருக்கே திருப்பி வந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இந்த முறை வந்து பாமக இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்துன்னு பார்த்தா திருப்பூரூர் தொகுதியில வந்து பாமக சார்பில் வந்து பாலு போட்டியிடுறாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வந்து பன்னீர்தாஸ் போட்டியிடுறாரு. என்டிகே சார்பில் வந்து அம்பேத்ராஜன்ங்கிற நபர் போட்டியிடுறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு தொகுதி தான். ஏன்னு கேட்டா 2 விஷயம் இருக்கு. ஒன்னு பாமகவினுடைய பாலு வழக்கறிஞர் அவர் வந்து போட்டியிடுறாரு. திருப்பூர் தொகுதியில வந்து போன முறை வந்து ஏதாவது இப்ப கரண்ட் எம்எல்ஏ பாத்தீங்கன்னா எஸ் எஸ் பாலாஜி, அதுக்கு 2வது யார் வந்து பார்த்தா பாமக வந்து ஆறுமுகம். எஸ் எஸ் பாலாஜி ஒரு வன்னியர் சமுதாயம், இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அவர் விசிகால் இருந்தாலும் கூட வன்னியர் சமுதாயம் தான். அவர் வந்து 93,954 வாக்குகள் வந்து வாங்குறாரு. எதிர்த்து போட்டிக்கிட்டு ஆறுமுகம் பார்த்தீங்கன்னா 92,000 ஓட்டுகள் வந்து வாங்குறாங்க. இது வந்து பெரிய வாக்கு வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. இது இன்னொரு விஷயம் நம்ம சொல்ல என்னன்னா, ஏற்கனவே இந்த பாமக கூட்டணி அதிமுக போன முறைலாம் வந்து அதிகமான இடங்களை ஜெயிக்க முடியாத காரணம் இந்த RS பாஜக அப்படின்ற விஷயம் வந்து பெரிய அளவு இருக்கட்டாச்சு. இப்போ பன்னீர்தாஸ் யாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா, எதிர்த்து போடக்கூடியவர், விசிகால இருக்கக்கூடியவர், அவர் வந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒருவர். அந்த பொது தொகுதியில போய் அண்ணன் திருமாவளவன் வந்து நிற்க வச்சிருக்காரு. மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி, வரவேற்கக்கூடியது. அப்படிதான் பண்ணணும். அது வந்து நம்ம பெரிய அளவில் அண்ணன் வாழ்த்துறோம், திருமாவளவனுக்கு வாழ்த்துக்கள் தான். ஆனா இந்த இடத்துல தேர்தல் எப்படி பிரதிபலிக்கும் ஒன்று இருக்கு இல்லையா. பாமகவில் பாலு போன்றவர்கள் நிற்கும் பொழுது அவர் ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர். அவரை எதிர்த்து போற்றியக்கூடியவர் பானை சின்னத்தில் இருக்கிறாரு. இங்க பக்கம் மாம்பழ சின்னத்துல தான் நிற்கிறாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது போன முறையே பார்த்தீங்கன்னா வாக்கு வித்தியாசம் பெரிய அளவில் கிடையாது. இப்போ என்ன ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா, நிறைய நியூஸ்ல வந்து பன்னீர்தாஸ் வந்து என்ன சாதி தெரியுமா உங்களுக்கு, அவர் வந்து ஒரு பன்னீர் சமுதாயம் கிடையாது அப்படின்னு ஸ்ப்ரெட் பண்றாங்க. இந்த ஸ்ப்ரெட்ன்ட்டு இப்போ நீங்க பண்ணலையான்னு கேட்பாங்க. சரிங்களா, நம்ம பண்ணலன்றதை நான் என்னன்றதா பேசி ஆகணும் இல்லையா. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் திரும்ப பண்ணது. ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு பெருவாரியாக வந்து அது பாமகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக தான் வந்து பார்க்கப்படும். நம்ம என்ன சொல்றது, விசிகா வெற்றி பெற்றால் எனக்கு மகிழ்ச்சி, நான் உள்ளபடியே சொல்றேன். விசிகா வெற்றி பெற்றால் நான் மகிழ்ச்சி அடைவேன். ஆனால் கலா நிலவரம் பார்த்தீங்கன்னா அது பாமகவிற்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத பலரும் சொல்றாங்க. அடுத்த தொகுதி பார்க்கலாம். அடுத்ததா உத்திரமேரூர் தொகுதியில வந்து பாமக சார்பில் வந்து மகேஷ்குமார்ங்கிற ஒரு நபர் வந்து போட்டியிடுறாரு. திமுக சார்பாக சுந்தர் போட்டியிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பா மரம் ஆசிலா மணிங்கிற ஒரு நபர் போட்டியிடுறாரு. அங்க இப்படி இருக்க வெற்றி வாய்ப்பு. இப்ப திமுகவுடைய கரண்ட் எம்எல்ஏ இப்ப கூட எம்எல்ஏ அதே சுந்தர் தான். போன முறை 93 வாக்குகள் வித்தியாசத்துல 93 வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார். 93,427 வாங்கியிருந்தாரு. ஆப்போசிட் யாருன்னு கேட்டா அதிமுக இருந்து சோமசுந்தரம் இப்போ பாமக வந்து கொடுத்துருக்காங்க. 91,000 வாக்கு 93,000 வாக்குன்றது பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. கரண்ட் எம்எல்ஏக்கு கொடுக்கறதுனால வந்து நம்ம அதை எப்படி கணிக்க முடியும்ன்றது ஒரு பெரிய டவுட்டாக வந்துருக்கு. உறுதியாக பாமக வந்து வெற்றி பெற்றுடும் அப்படின்றத வந்து உத்திரமேரூரில் வந்து சொல்ல முடியாது. பட் உத்திரமேரூரில் ஒரு டாமினேட் பண்ணக்கூடியது வந்து வன்னியர் சமுதாயம் தான். ஈவன் போட்டியிடக்கூடியவங்க வந்து வன்னியர் இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய வந்து ரோல் பண்ணாலுமே சின்னம் அங்க பெரிய ரோல் பண்ணுது. ஏன்னா போன முறை அதிமுக வாங்கியிருக்காங்க ரெட்டலை சின்னம், இந்த முறை மாம்பழம் வந்து அங்க போட்டியிடுது அப்படின்றப்ப இந்த சின்னமே பெரிய வந்து ரோல் படும். ஸோ இது நம்ம ஒரு கணிக்க முடியாத ஒன்றாதான் இருக்கு. இதை வெற்றி பெறுவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது, கணிக்க முடியாத ஒன்றாதான் இருக்கு. அடுத்ததா ஜெயகொண்டம் தொகுதி. திமுக சார்பில் வந்து கண்ணன்ங்கிற நபர் போட்டிடுறாரு. பாமக சார்பில் வந்து வைத்தி அப்படிங்கிற ஒரு நபர் போட்டிடுறாரு. தாவேகா சார்பில் வந்து கவிதா ராஜேந்திரன்ங்கிற நபர் போட்டிடுறாரு. நாம் தமிழர் கட்சி சார்பா ரேவதி கலைமணிங்கிற நபர் போட்டிடுறாரு. அங்க எப்படி வெற்றி வாய்ப்பு? இப்போ கரண்ட் எம்எல்ஏ வந்து திமுக சார்ந்த கண்ணன் தான். அவரே தான் வந்து அவருக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க. போன முறை பாலு, இப்போ திருப்பூர்ல போட்டிருக்கூடிய பாலு தான் போன முறை ஜெயங்கொண்டத்துல வந்து போட்டிட்டாரு. ஜெயங்கொண்டம் அது பெரிய பாமகனுடைய ஒரு பெல்ட், அது குரு அவர்கள் இருந்த ஒரு பகுதி அது. அதனால வந்து அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு போன முறை வந்து 99,000 வாக்குகள், பாலு வந்து பார்த்தீங்கன்னா 94,000 வாக்குகள். பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
ஸோ கரண்ட் எம்எல்ஏவே இருக்கிறதுனால வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மேலே என்ன விதமான விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு சரியா தெரியல. ஸோ கரண்ட் எம்எல்ஏவே தொடர்றதுனால அங்கே வெற்றி வாய்ப்பு வந்து இருக்குமான்னு கேட்டால் அவரோட செயல்பாடுகள் தான் அதை வந்து முடிவு பண்ணும். ஸோ அங்கே டேரெக்டாக பாமகவும் கிளம்பிருக்குது. ஸோ திமுகவுக்கான வெற்றி வாய்ப்பு தான் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத நான் பார்க்கக்கூடியது. ஏன்னா அதனால தானே உங்களுக்கு பால் அங்கேருந்து இங்கே மாறுறாரு, அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அதனால தான் அடுத்ததா போலூர் தொகுதி. அங்க வந்து திமுக சார்பில் வந்து தேமுதிக போட்டியிடுது. சரவணன்கிற நபர் வந்து போட்டியிடுறாரு. பாமக சார்பில் வந்து பாஸ்கரன் போட்டியிடுறாரு. தமிழக வெற்றி கழகம் சார்பா அபிஷேக் நபர் போட்டியிடுறாரு. உமாதேவி பிரகாஷ் வந்து நாம் தமிழர் சார்பா போட்டியிடுறாங்க. அங்க எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்கும்? இல்லை, இந்த இடத்துல இப்போ கரண்ட் எம்எல்ஏ வந்து அதிமுக சார்ந்த அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி கடந்த முறை 97 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. திமுக சார்பாக சேகரன் 88 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ தேமுதிகக்கு வந்திருக்கீங்க. நம்ம என்ன சொல்றது, தேமுதிகக்கு யார் பெருவாரியா ஓட்டு போடுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஸோ ஆல்ரெடி அதிமுக தான் அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, 97 வாக்குகள். இப்போ டைரக்டா பாமகவே அங்கே நிற்குது. ஸோ இந்த இடம் வந்து போலூர் அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்ம அது பாமகக்கு சார்பான ஒரு தொகுதியாக நம்ம பார்க்கலாம். பாமக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அங்கே அதிகம் தான். அடுத்த தொகுதி பார்க்கலாம். அடுத்ததா ஒரு நட்சத்திர தொகுதினே சொல்லலாம், விருத்தாச்சலம். அதுல வந்து தேமுதிக சார்பா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போட்டியிடுறாங்க. அது பாமக சார்பா டாக்டர் தமிழரசி ஆதிமூலம் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா ஆனந்தி, தாவேகா சார்பில் விஜய்ங்கிற ஒரு நபர் போட்டிடுறாரு. அங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும்? இப்போ கரண்ட் எம்எல்ஏ வந்து அங்க எம்.ஆர். ராதாகிருஷ்ணன் 76,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. பாமக சார்பாக கார்த்திகேயன் போன முறை 76 வாங்கியிருந்தாங்க. தேர்ட் பிளேஸ்ல அமமுகவோட கூட்டணி வச்சு பிரேமலதா, நீங்க சொன்ன நட்சத்திர வேட்பாளர், அவங்க பார்த்தீங்கன்னா 25,000 வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க. ஸோ 77, 76, திடீர்னு பார்த்தா 25. ஸோ அவங்க வந்து அங்கே நிற்கிறாங்க. ஓப்பனாக சொல்லலாம், தேமுதிகலாம் யாரும் அங்கே ஓட்டு போடுறதுக்கான மெஜாரிட்டி வந்து இல்லை. திமுக கூட கூட்டணிங்கிறாங்க. திமுக தான் பெரிய மகா கூட்டணி வச்சிருக்கே, ஓட்டு போட்டுருவாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. தனிப்பட்ட முறையில் பிரேமலதாவிற்கு செல்வாக்கு கிடையாது, அதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிறதுனாலும் ஏற்றுக்க காட்டுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க செல்வாக்கு இல்லை. ரெண்டாவது சும்மா மாறிட்டே இருக்கக்கூடியவங்க, இவங்க ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நபர் அப்படிலாம் பார்க்கக்கூடியது. திமுகவில் 200 கோடி வாங்கினாங்க, 300 கோடி வாங்கினாங்க அப்படின்றது பொதுவாக எல்லாருமே பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க. ஒரு நேம் டேமேஜ் பண்ணக்கூடிய ஒன்று. அதே மாதிரி இப்போ திருமாவர்கள் வந்து பேர் சொல்லும்போது எழுந்துக்காமல் இருந்தாங்க இல்லையா, சிறுத்தைகளாம் சமகானில் இருக்கிறாங்க, உங்களை தோக்க வச்சிரும் அப்படின்றதால. ஸோ அந்த இடம் நட்சத்திர தொகுதியாக இருந்தாலுமே கூட, பிரேமலதாவே போட்டிட்டாலுமே கூட, விருதாச்சலத்தில் பாமகவிற்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அடுத்ததா ரிஷிவந்தியம் தொகுதி. அங்க வந்து திமுக சார்பா வசந்தம் கார்த்திகேயன் போட்டிடுறாரு. பாமக சார்பா செழியன் போட்டிடுறாரு. நாம் தமிழர் சார்பா ராதிகா போட்டிடுறாங்க. அங்க எப்படி இருக்கும்? ஸோ திமுகவில் வந்து இப்பயுமே அதே கரண்ட் டைம், இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டைம்லாம் திருப்பி வந்து போட்டிடுறாங்க. போன முறை அந்த இடத்துல அதிமுக செகண்ட் பிளேஸ் இருந்தாங்க. இப்போ அங்கே பாமக வந்து வாங்கியிருக்காங்க. இதை சொல்லத்துக்கு முன்னாடி 2011 பார்த்தீங்கன்னா ரிஷிவந்தியத்தில் தான் திரு விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்துக்கு வந்து போயிருந்தார். அதே மாதிரி பொறுப்பேற்றிருக்கணும். ஸோ இந்த இடம் ஒரு தேமுதிக வாங்கியிருக்கலாமோ அப்படின்றது என்னோட நினைப்பு. தேமுதிக வாங்கியிருந்தால் வெற்றி பெற்றிருப்பாங்க நீங்கள் கேட்டால் கூட இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். இந்த இடம் பெரும்பாலும் அதிமுகவிற்கு சாதகமான ஒன்று தான். இங்கே உங்களுக்கு பாமகவுக்கு அந்த அளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்காது. ஸோ இது கண்டிப்பாக திமுகவுக்கு வாய்ப்புள்ள ஒரு தொகுதியாக தான் பார்க்கணும். அடுத்ததான் இப்போ சமீப காலங்களில் ரொம்ப பேசு பொருளாக இருந்த தொகுதின்னு பார்த்தோம்னா நம்ம காட்டுமன்னார் கோயில். ஏன்னா இங்கே திரும்ப அவங்க போட்டியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ வந்து விசிக சார்பில் ஜோதிமணி போட்டிடுறாங்க. பாமக சார்பில் அன்பு சோழன்கிற நபர் போட்டிடுறாரு. நாம் தமிழர் சார்பா சிவஜோதி அப்படிங்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? காட்டுமன்னார் கோவில் வந்து பொதுவாக சிறுத்தைகளுடைய தாய்மடி அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று. கடந்த முறை இப்போ கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்கள், அவருக்கே அந்த இடம் வந்து கொடுத்திருந்தா கண்டிப்பா வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல மாற்று கருத்து கிடையாது. அவர் கண்டிப்பா வெற்றி பெற்றிருப்பாரு. இப்போ அந்த இடத்த தான் வந்து ஜோதிமணி, அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர், திரும்ப வந்து போட்டியிட போறேன்னு சொன்ன ஒரு தொகுதி. அந்த தொகுதியை வந்து அவங்க வந்து இப்போ அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. விசிகாவை சார்ந்தவராக இப்போ காங்கிரஸ் மாறிட்டாரு ஜோதிமணி. ஸோ அந்த இடத்துல பாமக டைரக்டா வந்து நிற்கிறாங்க. காட்டுமன்னார் கோவில் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வன்னிய சமுதாய மக்களும் இருக்கக்கூடியவர்கள், பழைய சமுதாய மக்களும் இருக்கக்கூடியவர்கள், மெஜாரிட்டியாக 2 பேருமே பெருவாரியமாக இருக்கக்கூடியவங்க ஒன்று தான் காட்டுமன்னார் கோவில் தொகுதி என்பது. இப்போ இந்த தொகுதி வந்து மாத்துறதுனால சிந்தனை செல்வன்கிட்ட இருந்து அதை திருமணம் நிற்க போறாருன்னு சொல்லி இப்போ ஜோதிமணின்றது நிற்கிறாரு. அப்போ வந்து ஒரு அதிருப்தி மனநிலையை வந்து ஏற்படுத்தும். விசிகா பெருவாரியா பானை சண்டத்தில் வந்து குத்துவாங்க. ஸோ அந்த இடம் விசிகாவுக்கு சாதகமான ஒரு தொகுதியாக வந்து நம்ம பார்க்கலாம். அந்த இடம் வந்து பாமகவிற்கு ஒரு டவுட் தான், அது விசிகாவிற்கு சாதகமான ஒரு தொகுதியாக பார்க்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலுமே கடைசி நேரத்தில் வந்து குத்திடுவாங்க ஓட்டு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பானைக்கு தான் அதிகமான ஓட்டுகள் வந்து போடுவாங்க. ஏன்னா அது அண்ணன் திரும்ப நிற்க வைக்கிறாரு இல்லையா, அவர் நிற்க போறேன்னு சொன்ன ஒன்றும் இல்லையா.
பட் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இழந்தாலுமே வந்து அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. என்னுடைய கணிப்பு அங்கே அவங்க தான் போடுவாங்க அப்படின்றது. பார்ப்போம் என்ன ரிசல்ட் வருது அப்படின்றது. அடுத்ததா கீழ்வேலூர் தொகுதி, அங்கே வந்து சிபிஎம் போட்டிடுறாங்க. சிபிஎம் சார்பாக டி லதாங்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க. பாமக சார்பில் வந்து வடிவேல் ராவணன்கிற ஒரு நபர் போட்டிடுறாரு. கார்த்திகாங்கிற நபர் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டிடுறாங்க. தமிழக வெற்றி கழகம் சார்பாக செந்தில் பாண்டியன்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க. அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும்? அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிபிஎம் உடைய தொகுதி தான் கீழ்வேலூர். அங்கே சிபிஎம் ரொம்ப நிறையவே வாக்கு இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம் உள்ளடக்கிய பகுதிகள், நாகப்பட்டினம் எல்லாமே சிபிஎம் நல்ல வாக்கு உள்ள இடங்கள் தான் அது. அங்கே வந்து உங்களுக்கு போன முறை மகாலிங்கம் அவர் வந்து போட்டுக்கிட்டு 67 வாக்குகள் பெற்று வித்தியாசப்பட்டார், வெற்றி பெற்றார். 67 வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார். பாமகவில் இப்போ இருக்கக்கூடிய அதே வடிவேல் ராவணன் செகண்ட் பிளேஸில் வந்தார், 51 வாக்குகள். இப்போ நாம் தமிழ் கட்சியிலும் அவங்க கார்த்திகா அக்கா நிற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மெஜாரிட்டி வாக்குகள் வாங்குவாங்க. அது ரொம்ப சொற்பொழில் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு தான். கொஞ்சம் அதிகமான வாக்குகளே வாங்குவாங்க. போன முறை நாத்தாக்காடு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த முறை கூடுதலாக அது அதிகரிக்கும் தான். ஆனால் இது பாமகவுக்கு ப்ளஸ் ஆகுமான்னு கேட்டால் பெரிய ஒரு டவுட்டு. ஸோ அந்த இடம் வந்து சிபிஎம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். அடுத்துன்னு பார்த்தோம்னா சேலம் வடக்கு தொகுதி, அங்கே வந்து திமுக சார்பில் வந்து அமைச்சர் ராஜேந்திரன் போட்டிடுறாரு. பாமக சார்பில் வந்து சதாசிவம்ங்கிற ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக குணசீலாங்கிற நபர் போட்டிடுறாங்க. அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம்? ராஜேந்திரன் கரண்ட் எம்எல்ஏ, அவர் தான் அங்கே வந்து மறுபடியும் போட்டிடுறாரு. போன முறை அதிமுக இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பாமகவுக்கு பெரிய ரோல் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இது வந்து உங்களுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு ஒரு தொகுதியாக தான் பார்க்கப்படும். அடுத்ததா அம்பத்தூர் தொகுதி, திமுக சார்பாக வந்து டாக்டர் பூர்ணிமாங்கிற ஒருத்தவங்க போட்டிடுறாங்க. பாமக சார்பில் வந்து சேகருங்கிறவங்க போட்டிடுறாங்க. தாவேகா சார்பில் வந்து பாலமுருகன்கிற ஒரு நபர் போட்டிடுறாரு. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக? இந்த முறை திமுக வேட்பாளரை மாற்றிருக்காங்க. அங்கே போன முறை கொடுத்தவங்களுக்கே வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாமகவுக்கான வெற்றி வாய்ப்பு சென்னை சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது? அம்பத்தூர் வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ பெருவாரியாக வன்னிய சமுதாயத்தினுடைய அந்த டாமினேஷன் இருக்கும். மாம்பழத்துக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ அது போன முறையே வந்து அதிமுக தான் வந்து போட்டிட்டாங்க. அதிமுக போட்டிக்கிட்டுமே கூட அவங்ககிட்ட எவ்வளோ வாக்கு வித்தியாசம் வந்திருக்குன்னா, அதான் போன முறை திமுக ஜோசப் சாமுவேல் 1,14,000 வாக்குகளுக்கு மேலே பெற்றிருந்தார். அதிமுக சார்பாக 72 வாக்குகள் தான் பெறுறாங்க. ஸோ அங்கே பாமக இருக்கும் பொழுது அது பெரிய அளவிலான கை கூடாது. அது திமுகவுக்கு வாய்ப்புள்ள ஒன்றா தான் வந்து பார்க்கப்படும். அடுத்ததா சேலம் மேற்கு, ஃபர்ஸ்ட் வடக்கு பார்த்தோம், இப்போ மேற்கு. தமிழக வெற்றி கழகம் சார்பா லட்சுமணன்கிற ஒரு நபர் போட்டிடுறாரு. பாமக சார்பா கார்த்திங்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க. தேமுதிக சார்பா மோகன்ராஜ்ங்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பா சுரேஷ்குமார்ங்கிற ஒரு நபர் போட்டிடுறாங்க. யாருக்கு அங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது ஆல்ரெடி பாமக இருக்கக்கூடிய எம்எல்ஏ அருள் அவர் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. இது போன முறை வந்து 1,05,000 வாக்குகள் வந்து பெற்றிருந்தாரு. செகண்ட் பிளேஸ் வந்து திமுக 83,000 வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ திமுக அங்கே வந்து ஜெயிக்கல, அதனால தேமுதிக பக்கம் தள்ளி விட்டாங்க அப்படிதான் பார்க்கணும். ஸோ அது பாமகவுக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு தொகுதி தான். உங்களுக்கு சேலம் மேற்கு பொறுத்த வரைக்கும் அங்கே பாமக தான் வெற்றி பெறும். ஏன்னா அங்கே திமுக போட்டிகிட்டே வெற்றி பெற முடியல, தேமுதிகலாம் தள்ளி விட்டா யார் ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. அது வந்து பாமகவுக்கு வாய்ப்பு ஒரு தொகுதியாக தான் நம்ம பார்க்கலாம். தேமுதிக போட்டி போடுற இடத்துலாம் ஏன் பாமகவுக்கு வந்து வாய்ப்பு அதிகம்னு சொன்னோம் அப்படின்னா, தேமுதிகவை வன்னிய சமுதாய மக்கள் தங்களுக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி கருதுறாங்க. அது என்ன காரணன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும், பார்க்குறவங்களுக்குமே தெரியும் அது என்ன காரணம்னு சொல்லிக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரோல் பண்ணும். ரெண்டாவது பாமகவோட அடர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சாதி வாக்குகள் அதுவுமே பெரிய வந்து ரோல் பண்ணும். பட் திமுக ஆல்ரெடி ஜெயிச்ச இடத்துலேயே பாமக வந்து போட்டிடுறதுன்றது அவங்களுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்காது. ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து சொல்றாங்க யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்றத அடுத்த ஒரு காலையில் சந்திக்கலாம். நன்றி.